ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 56ஆம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்குள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பயம் நமக்கு மணியானிக்காரன் மேல பயம் இருக்கு, மாட்டு மேல பயம் இருக்கு, எல்லாருக்கும் நமக்கு பயம் இருக்கு. ஆனா கர்த்தர் மேல நமக்கு என்ன இல்லைன்னா ஆண்டவரெல்லாம் பார்க்க மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு, எதிர்பாராமன்னு சொல்லுங்க. காணாதவர் போல இருப்பார். ஆனால் உண்மையாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நமக்கு ஆண்டவர் மீது பயம் இருக்குமானால், பக்தி இருக்குமானால் தலைமுறை தலைமுறை காக்கிறவர்கள் அவருடைய இரக்கம் அவருடைய பயந்தவர்களுக்கு. அப்ப தெய்வத்தினுடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு ஐயா 2 ஸ்டெப் சொல்லிவிட்டார். எல்லார் வீட்டுல 2 படிக்கை கேட்பான், 3 வைப்பாங்க, 2 வைப்பாங்க, 3 வைப்பாங்க. ஒருத்தர் தான் தெரியும், தெரியாதா? ஏன் 2 வைப்பாங்க? வா போ வரணும் அப்படின்னா அப்படி அந்த வீட்டுடைய ஒவ்வொரு கட்டுமானத்துல அவங்க கட்டுகிற விதம் போல கட்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு 2 வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒண்ணு, நம்ம எப்படி இருக்கணுமா? அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? நம்மளை கொடுக்க செய்கிறவர். அப்ப நம்ம கனி கொடுக்கணும்னு சொல்லி கற்றுக்கணும். ஆனா அதுடைய தொடர்ச்சியாக தெய்வ பயத்தோடு வாழ்கிறதா இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு வாழ்ந்தா கர்த்தருக்கு பயப்பட பயப்பம் நமக்கு ஞானத்தை தரும். அதோட இன்னும் சிறப்பு என்னன்னா தலைமுறைக்கு இரக்கத்தை சேர்த்து. இந்த தலைமுறை தலைமுறை நல்லா இருக்கணும்னா சாபம் சேர்த்து வைக்கக்கூடாது. ஆனா யாராவது நம்மள அதுக்கான பிரச்சனை. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? வா 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 ஆகவே இந்த நாளில தெய்வத்திற்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இரக்கம் தலைமுறைக்கு தலைமுறை உங்களோட போவது. உங்களுக்கும் அந்த இறக்கம் உண்டாக போகுது, உங்களுடைய சந்ததிக்கும் அந்த இறக்கத்தை அது எப்படி சம்பாதிக்க முடியும்னா இறக்கம் தெய்வத்திற்கு பயன்படுத்தும். இறக்கம் மற்றவர்களாக மனித சூழ்நிலையிலே நல்லப்பட்டவர்களாக ஏதோ பாவம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னால போனா எப்படி இருக்கும்? வழியாக்கணும், வழி வலிக்கும், நல்ல வலிக்கும். அதே ஒரு இடத்துல இருக்கும் செய்தியாக ஒரு 10 ரூபாய் போறாங்க வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அது போலதான் ஆண்டவருக்கு நீங்க பயந்தால் இறக்கும் உன் தலைமுறை தலைமுறை. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கோ நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறை
நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு என் உடன்படிக்கையை நித்தியமாய் நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு நான் சொல்றேன். சத்தியமாய் ஏற்படுத்துவேன். நான் பொய் சொல்ல. அல்லேலூயா. அது நித்திய காலமா நித்திய காலம். ஆண்டவர் சொல்கிறார், நித்தியமாக உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பதற்கு சத்தியம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி பயந்து வாழ்கிற நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு உண்மையாக கர்த்தருக்கு பயந்து வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ரேஷன்கார்டுல போய் அதிகப்படியாக போட்டுதான் போட்டு அப்படின்னு நோக்கிருக்கீங்களா? அவனையும் காட்டும். கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது. அவனுடைய வசனம் சொல்கிறது, உன்னோடு நான் நிச்சயமான உடன்படிக்கை சந்ததிக்கு வைக்கிறேன். குடும்பமாக சந்ததியாக உடன்படிக்கை காக்கிறார்கள் அப்படின்னா அர்த்தம் சொன்னதை செய்கிறார்கள். எந்த வாக்குகத்தெல்லாம் நீங்க பார்த்து பிரிச்சு அண்டர்லைன் பண்ணி வசனத்தை மனதிலே வைத்துக் கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு வாக்குதான். அப்படி இல்லைன்னா கொடுத்தது மீதா இருக்கேன் மாட்டிக்கிட்டு போய் அது போயிடும். நீ எனக்கு பயந்து வாழ்கிறபடினாலே உன்னோடு கூட உன் சந்ததிக்கு நித்தியமான உடன்படிக்கை நான் எழுதுவேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதற்காக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தலைமுறைக்கு இல்லங்க. அல்லேலூயா. அப்பா தலைமுறைக்கு சொன்னாங்க, நான் தலைமுறை சொன்னாங்க, நான் தலைமுறை நல்லா இருக்கலாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம அப்பா இருக்கிறாங்க, செவனில் பாங்க நித்திய பிதா. அவரு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. 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 உங்களோடு கூட இதெல்லாம் பண்ணுவாரு. மண்ணுக்கு மண்ணா போயிடக்கூடாது. உங்களுடைய சந்ததிக்கு அதை நீங்கள் வைக்க வேண்டும். ஒரு பொண்ணு வெளிநாட்டில் போராடு என்னதுன்னா சுற்றுச்சூழலுக்காக பாதியில கொஞ்சம் வயசுதான் இருக்கு. அதை வேற கூட்டு போய் அவங்க கேட்கறாங்க எல்லாரும், நீங்க பண்ணுகிறது அநியாயம், உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறீங்க, தைரியமா சொல்லுங்க. நானும் இன்னைக்கு தைரியமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு சந்ததிக்கு நீங்க சேர்த்து வைக்க வேண்டியது கர்த்தருடைய சிலுவை. அடிக்கடி சொல்ற எங்க அப்பா பேரு முத்து. ஆனா என்ன வைக்கிறேன், ஆனா உண்மைதான் அவர் இருந்தது சொல்லி சுதந்திரம். ஆனா எங்களுக்காக வைக்கிறேன் நல்லா முடிஞ்சு. ஆனால் கர்த்தரை நாங்கள் பிடித்துக் கொண்டோம். கர்த்தரால ஆண்டவர் எங்களை நேசித்து ஆசீர்வாதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் வருகிற கஷ்டங்கள் மேலும் அல்லது வெள்ளம் வந்தாலும் ஓடி போய் உதவி செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நாட்களில் நீங்க பாத்தீங்க, ஒரு நாளும் 99 பேருக்கு சாப்பாடு போடும், 300 பேருக்கு சாப்பாடு போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பாட்டிகளை செஞ்சுட்டாரு. இரக்கம். அவர் நமக்கு இரக்கம் செய்கிறபடினால நம்மை ஆசீர்வாதமாக சந்ததிகளுக்கு வைக்கிறார். கற்பனைகளை கை கொள்ளுதலுக்கோ கை கொள்ளாதவர்களுக்கோ அப்ப எது எடுத்துடணும்? கை கொள்ளுவதற்கு என்ன எழுதணும்? கை கொள்ளாதவருக்கு என்ன இருக்கக்கூடாது? இரக்கம் இருக்காது. சொன்னாரு, ஒரு நாளைக்கு வேதத்தை வாசிக்கணும், கை கொள்ளணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி ஆண்டு வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் கை கொள்ள விரும்பினால் தலைமுறையினா நல்லா அவனத்தில் அன்பு கூந்த கற்பனைகளை கை கொள்ளுதலுக்கு தலைமுறையில 1000 தலைமுறை. இந்த கொலை யாருக்கு ஆண்டவரை தவிர யாரும் மனிதன் சொல்லுவான். ஒருத்தன் வந்து அழுதுட்டு ஒவ்வொரு நாளும் புத்தகமா இருந்தான். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஏப்பா நீ ஒரே உள்ள அவனை நினைச்சு ரஜினியா இருக்குது அப்படின்னு சொல்லி காலம் போயிருந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, அடையோ போலாம் டாக்டர் இப்ப நெஞ்சு வலிக்குது, கஷ்டமா இருக்குது, என்னப்பா என் பிள்ளைய நினைச்சு கவலையா இருக்குது, என்ன நினைச்சு சந்ததி நினைச்சு கவலையா இருக்கு. அப்படியா, சரி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ செத்தா டாக்டர் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நீங்க என் பிள்ளைய பாத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. வீட்டுக்கு போனார் பாரு, மறுபடியும் யோசிச்சாரு, டாக்டர் செத்தா மறுபடியும் நெஞ்சு வலி வருது. மறுபடியும் டாக்டர் வர்றாரு, என்னப்பா ரெண்டு நல்லா இருந்த? இல்ல டாக்டர் நீங்க செத்தா அப்படின்னா என்ன சொல்றேன்னா, அவங்க சென்று போயிடுவாங்க, அவங்களால செய்ய முடியாது, ஒரு சந்ததி கூட செய்ய முடியாது. ஒரு குழந்தைக்கு சூழ்நிலை கேட்டதான் நான் யோசிச்சிருந்தேன். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கான்னு சொல்லு, யாராவது அந்த குழந்தைய எடுத்துக்கலாமான்னு கேட்டு ஐயா கூப்பிடுறது. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேலையா எடுத்துக்கலாமா அப்படி. ஆனா நம்ம ஒரு சந்ததி தான் செய்ய முடியாது. ஆயிரம் தலைமுறைக்கு குழந்தைக்காக தெரிவிக்கணும். ஐயா அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு அருகிலே தான் இருக்கு அந்த குழந்தை. ஏன் அந்த சொல்ல வரேன்னா, நம்முடைய ப்ராமிஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு சந்ததி அப்பா அவரை நேசிக்கிறதுனால, நாம அவரை நேசிக்கிறதுனால 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நாளும் உங்களை சோர்ந்து போக விட மாட்டாங்க, ஒரு நாளும் உங்களுக்கு விலக மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் நமக்கு அரணாகவே இருப்பார். சோர்ந்து போகவே மாட்டேன். ஒரு தீர்மானத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஐயா முதல்வர் வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு நல்லா வாழ்க்கைக்குள்ள நமக்குள்ளே பாரு, நம்ம சொல்றது கேட்கறது பாத்துக்க சொல்றது பாத்துக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்வாயானால் தலைமுறை தலைமுறைக்கு மாயின் தலைமுறைக்கு நான் இறக்கி செய்வேன். நன்றியோட 34:6 சத்தியம்
அல்லேலூயா. மகா தயவு செய்கிற சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் பொய் சொல்வதற்கு யார் இல்ல, மனம் மாறுவதற்கும். அல்லேலூயா. அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். வெறும் நேரத்தை இரக்கத்தோடு கிருபையை தருகிறவர். பாயத்துல நெய் போட்டு சக்கரை போடல, சக்கரையிலும் நெய் போட்டா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற இரக்கம், அல்லேலூயா, கிருபையோடு கேக்குதுங்களா? அதனால எதை சம்பாதிக்கிறீங்களோ அவருடைய கிருபையை சம்பாதித்துக் கொண்டீங்கன்னா இரக்கம் எப்போதும். அல்லேலூயா. 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 அவருடைய மா தயவை உங்களுக்கு எப்போதும் காண்பிப்பார். ஒரு நாளைக்கு இல்லை, 9 நாள் இல்லை. நம்ம சோறு போட்டா 10 நாள் இருந்தோம். அல்லேலூயா. ஆனா மா தயவை இது பண்ணுகிற ஆண்டவர் மகா தயவு. அவர் மகா பெரிய பிரபு. அல்லேலூயா. அவரிடத்திலே மா தயவை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நமக்காக கிருபையும் இரக்கத்தையும் பாட்டியம்மா வேர்க்கல்ல இந்த நாடாது கேவராடு அதோட லட்சணம் இல்லை. அது சாப்பிடுறது வேர்க்கல்ல போட்டு நெய் சாப்பிடுறது அப்படின்னா அர்த்தம். அதுல என்னென்ன இருக்கு? சக்கரை, வெள்ளம், அப்புறம் கலங்கப்பயிர். அதுன்னா அது அப்படி நெய் மாதிரி கேட்குதுங்களா? அப்படி நமக்கு ஆண்டவர் தருகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மாதயனை ஆண்டவர். அல்லேலூயா. இரக்கத்தையும் கிருபையும் தருகிறவர். ஆக நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கிறது நாம் அவரிடத்துல பயத்தோடு பக்தியோடு அன்போடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் வசனம். 1000 தலைமுறைக்கு இனக்கட்ட காட்டுகிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக முதல்ல 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணாரு? இரக்கத்தையே அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். கேட்கிறீங்க? உங்கள் நிமித்தமாக உங்கள் சந்ததி முழுவதும் பாவமற்ற சந்ததியாக நீதியின் சந்ததியாக இருக்க அடித்தளம் பவுண்டேஷன் நீங்க தான். உங்க மேல கட்டப்படுகிற மாளிகை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 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 நம்ம புதுசா பார்த்தா பெரிய மாளிகையா கட்டலாம். எண்ணி பார்க்க முடியல. 100 கட்டணும் ரெடியா இருக்காங்க. மோடி ஒரு பவுண்டேஷன் போட்டு போயிறாரு. அல்லேலூயா. இப்படி நிர்வாண மாளிகை எழுதுகிறது சென்னையில. உங்க மேல 1000 தலைமுறைகள். ஆமென். அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு சாபங்களை விளைவிக்கிற ஆண்டவர். ஆமென். பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். உங்கள் நிமித்தமாக அதை தொடர்ந்து செய்ய விரும்புகிற ஆண்டவர். ஆனா நம்ம எதை ஆஃப் பண்ண மாட்டோம். ஏன்னா அது என்ன சொல்லியிருக்கேன், குடும்பமும் நாசமா போயிடும். எத்தனையோ பேர் குடும்பம் நாசமாய் போகிறதுக்கு அதுதான். ஆனா இங்க கர்த்தர் உனக்காக 1000 தலைமுறைக்கு மன்னித்து பாதுகாக்க போகிற. உன் இஷ்டமா நீ வாழ்ந்தினா
நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வருஷம் அதிலே குற்றவாளியை குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் இங்க பாரு, பயப்படுகிறவர்களுக்கு ஆலயத்திற்கான முறையே அவர் என்ன பண்றாரா? இந்த வழியில நடத்துறார். அல்லேலூயா. ஆனா பயப்படாத ஒரு சந்ததி இது எந்த சந்ததி? தெய்வத்திற்கு பயப்படாதது, தெய்வத்தில் அன்பு கூறாத சந்ததி, இரக்கம் பெறாத சந்ததி. ஆசிமா குற்றவாளியை குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் குற்றமற்றவராக விட மாட்டார். ஜாக்கிரதை. அப்ப ஆண்டவரை நேசிக்கிற உனக்கு 1000 தலைமுறைக்கு மன்னிக்கும். முன்னிறுத்தமாக அல்லேலூயா. முன்னிறுத்தமாக உங்கள் மேல கட்டப்படுகிற மாளிகை 1000 தலைமுறை. அல்லேலூயா. மன்னிக்கப்படாத பரிதவிக்கப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேண்டாம். திரும்ப வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மன்னிக்கப்பட்டவர்கள் நம்முடைய தலைமுறைக்கும் இரக்கத்தை பெறுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாசு முடிச்சிடலாம். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்று கூறினார். ஐயோ இங்க 1000 தலைமுறைக்கு அது, இங்க 3ஆம் தலைமுறை கூட இருக்கு. எது? ஜாக்கிரதை. 3 தலைமுறை மட்டும் அதை விசாரித்து அதை கூறிய பலனை அனுபவிக்கும்படி கொண்டுவார். அப்ப இரக்கம் இல்லை, கிருபையும் இல்லை. ஆனா நமக்கு இரக்கமும் கிருபையும் தலைமுறை நன்றி சொல்லுங்க. சங்கீதம் 19:31. உமக்கு பயந்தவர்களுக்கோ மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கோ நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நன்மை எவ்வளவு பெரிய பாருங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கம். சொன்னா தப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு மாறாதவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையாக நம்ம ஆண்டவரை நேசிப்போமானா தலைமுறை எல்லாம் நல்லா இருக்கும். இல்லைன்னா 3ஆம் தலைமுறை கூட போய் அதை நிற்கும். விசாரணை. அல்லேலூயா. ஆனால் உங்கள் நிமித்தம் அவருடைய தயவு எவ்வளவு பெருசா இருக்கான். அல்லேலூயா. நீங்க எத்தனை தலைமுறை பாத்துக்கிறீங்க? 2 வருடம் காட்டுது. அட்லீஸ்ட் நம்ம 4 தலைமுறை பார்த்துருக்கோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனா எங்க அம்மாவுடைய அம்மா அவங்கள கொஞ்ச நாள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா நமக்கு கர்த்தர் இரக்கத்தை உண்டுபடுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. தயவை கொடுக்கிற ஆண்டவர். வாசிப்போம். சங்கீதம் 85:9. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு, கிருபை, இரக்கம். எங்க வச்சிருக்கிறார்? தமக்கு பயப்படுகிற ஜனத்திற்கு சமீபமாக இருக்கிறார். அப்படின்னா அர்த்தம். இங்கே இருக்கு. இப்ப நான் எடுத்து புரிஞ்சிட்டாலே தீர்த்து கொள்ளுகிற அளவு அருகில். ஒரு காலத்துல தண்ணி எடுக்கணும்னா போன ஒரு 4 கிலோமீட்டர். ஆனா இன்றைக்கு எல்லாருமே தண்ணி பைப் போட்டுக்கிறோம். அப்படி எல்லாருக்கும் எவ்வளவு ஈஸியா இருக்கு. அப்ப நம்ம அறிவுரே கர்த்தர் கிருபையும் தயவையும்
இரக்கத்தை நீங்க மறுபடியும் வைத்திருக்கலாமா எப்படி எடுத்து அனுபவிக்க ஆத்திரத்தோட அழைக்க வேண்டியதான். ஆத்திரத்தோட அழைக்க போறீங்க அவ்வளவு ஐயோ ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா ஓடி வண்டி கவுந்துச்சு ஓடுறான் ஓடாதான் ஆத்திரத்தோடு ஓடுறான். அவனும் சொல்லல நமக்கு ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார்? நம் அருகிலே வைத்திருக்கிறார். அனுபவிக்கும்படி இதெல்லாம் ரொம்ப தூக்கல இல்லை. ஆண்டவர் சங்கீதம் 103:11 பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையோ அவ்வளவு பெரியதா இருக்கிறது. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று சொன்னா பூமி வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. இத்தனை பெரிதான கிருபையை பார்த்தீங்கன்னா உலகம் அசட்டை பண்ணுகிறது. ஏதோ ஒரு சிலர் தான் ஆண்டுடைய ஆலயத்துவதான். ஏன்னா கிருபையை அப்படி நீங்கள் வந்திருப்பீர்கள் ஒரு சந்ததிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது மகா பெரிய கிருபை. பூமிக்கும் வானத்திற்கும் நடத்திட்டு எவ்வளோ நாள் மாச கணக்கா மாட்டுறான். என்னது பாதி வயல போறதுக்கு அப்போ இந்த பூமியும் வானம் எவ்வளவு உயரம், அவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். எங்க அங்கயா அமெரிக்கா இல்லையா? எங்க நீ எப்படி எடுத்து நீ அனுபவிக்க வேண்டியிருக்கான். அப்படி நம்ம அருகிலேயே அவர் அதை வைத்து இருக்கிறார். யாருக்குன்னா அவருக்கு பயப்படுகிற சந்ததி. நம்பி நீங்க பெரிய ஊழியத்தை செய்யற அவர் போய் தண்டவாளத்தில் வந்து ட்ரெயின் மேல போய் ஒரு பட்டி போது 2 பட்டி 3 பட்டி எல்லாம் போச்சுன்னா ஆயிடலாம். போயிடும் என் மனைவி என் முன்னாடி மனைவி பழக்கம் தானே சின்ன பிள்ளை அவங்க ட்ரெயின் வராங்க. நாங்க உட்காந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி வாங்கினா பொண்டாட்டியோட வாழணும் பிள்ளையோட வாழணும். ஒரு கஷ்ட காலம் அவங்க வராங்க உட்காந்து பார்த்தா ட்ரெயின் வந்துச்சு. ஆனா இவங்க உட்கார்ந்து பத்தி 9 மணி கவி கவிதானா இன்னும் தலைமையில ஏற்கனவே இடி விழுந்து எல்லாம் தயாரிச்சு அப்ப என் தம்பி போய் தண்டவாளத்தில் ஒண்ணு நாட்டாச்சு போய் உயிரோட எடுத்து வெளியில போடுறான். அந்த போயிட்டான். என் கூட பிறந்தவங்க கிடையாது. பெரிய ராமியா அவன் தூக்கி போயிட்டான். ஏன்னா இல்லாம ஐயோ பாவம் அதெல்லாம் ஏன் சொல்லுவாருன்னா அவ்வளவு பெரியான கிருபை யாரும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை பெரிய கிருபை அருகில் இருக்குதில்ல அவனை காப்பாற்ற ஒருபோதும் இதுதான் நமக்கு அலட்சியமா இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே சங்கீதம் 103. நீங்கள் பயந்து வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நீங்க வைக்கிற பொக்கிஷம். தண்டவாளத்துக்குள்ள போய் யார் காப்பாற்றணும்?
ஓடுற ட்ரெயின்ல போய் யார் காப்பாற்ற முடியும்? அது பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒன்று. உங்கள் வாழ்க்கை தான் அதை. எங்க அப்பா ஆண்டவருக்காக சாட்சியா இருக்காங்க. எத்தனையோ வருஷத்துக்கு கூட ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க சொல்றாங்க, அப்பா வாங்கி கொடுத்த பாய் தான்ப்பா. அவர் 50 வருஷம் ஆச்சு. ஆட்டோல வரும்போது ஒருத்தர் பேசிட்டு வரேன். பிள்ளையா? ஆமாம்மா. எல்லாம் செஞ்சு இன்றைக்கு நினைக்கிறேன். ஆனா அந்த ஊர்ல நாங்க இல்லை, எங்கேயோ போயிட்டோம். இருந்தாலும் இது ஏன் சொல்லுவாங்கன்னா, அவங்க சாபத்தை சேர்த்து வைத்திருந்தாங்கன்னா கண்ட வார்த்தை துணுந்தா போயிருப்பான். அதனால நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து இல்லையோ சாபத்தை சேர்க்கிறது. அருகிலே வைக்கப்பட்டிருக்கிற கிருமியை அனுபவிங்க. உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. சொன்னார், தம்பி பைபிள வாசி. அனாதையா இருக்கும் பொழுது, அனாதையா கைவிடப்பட்டுள்ளார்கள். இன்னைக்கே இல்ல, நாளைக்கு இன்னைக்கு நான் சொல்றதை நீ நம்பினா என்றென்றைக்கும் அனாதையா. அல்லேலூயா. இல்லைன்னா அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அல்லேலூயா. அருகில் உள்ளது மேலே உள்ளது. அப்ப அருகிலும் இருக்கிறது மேல இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாப்பாடு எடுத்து மாட்டாங்க. அண்டா முன்னா காலியாகணும். அந்த அம்மா கேட்பாங்க, ஏன் எடுத்து வைக்கப்படாதா? இங்கேதான் ஆண்டவர் வச்சுக்கிறாரு, அருகிலும். யாருக்கு வைத்திருக்கிறாரா? அவர் உடன்படிக்கையை கை கொண்டு அவரை கற்பனைப்படி செய்கிற நினைக்கிறவனுக்கு. நினைச்சாலே நினைச்சுதான் குழப்பம் கட்டுவாங்க. இந்த நினைப்பு வேற, அந்த நினைப்பு வேற. இந்த நினைப்பு அது கொண்டு வந்து ஒண்ணு அருகிலே. நன்றி சொல்லுங்க. எல்லாம் பார்த்து தான் நடக்கும். உங்களுக்கு நடக்கும் சொல்றேன் நான். சங்கீதம் 105:13 சீக்கிரமா. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அல்லேலூயா. குடும்பம் செழிப்பதற்கு தேசம் எங்கும் இல்ல, பல தேசங்களுக்கு அனுப்புவாராம் ஆண்டவர். அல்லேலூயா. ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய தொடர்பு கட்சி போனேன். அவரு என்னை விட ரொம்ப படிச்சவரு, என்னை விட நல்ல சீமான் தான். சென்னையில பெரிய சபையில இசை வாசிக்கிறது. அவர் சொல்றாரு, இல்லை சார், நான் எந்த நாட்டுக்கு போய் நீங்க எப்படி போனேன்? எங்க தம்பி பாத்து அண்ணே, எப்படி இதெல்லாம் இல்லையா? எப்படி சொன்னா இல்லாம அவர் தான் சொன்னாரு. என்ன சொல்றாரு? அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு எங்க போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது, மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்க மாட்டீங்களா?
அல்லேலூயா. யார் அனுபவிக்கிறாங்க? எல்லாம் அந்த பாஸ்டர் அனுபவிக்கும். அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கோங்க. நான் இல்ல வெளிநாட்டுல இருக்கிறா. அவருடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்கு ஐயாவுக்கு ஆனா நான் ரூட் ஒவ்வொரு நாளுடைய தேவையை சந்திக்கிறார். மாதயவே தேவதயவே மாதயவே தேவதயவே மானிடத்தே தேவை இருக்கு, சந்ததிக்கு இருக்கு, குடும்பத்துக்கு இருக்கு. ஆகவே இதை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். எதை?